தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைசாமி வழங்க கேட்கலாம். மலைசாமி வணக்கம். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் வன பாதுகாப்பில் இந்த சுருளி பகுதி மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது. நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் மற்றும் தங்களின் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு ஆற்றங்கரையில் நெல் தீபம் ஏற்றி தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் வருகை தந்து அருவியில் குளித்துவிட்டு அங்குள்ள சுவாலைகளில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் சுருளி அருவியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மழைப்பொழிவு இல்லாததால் அருவி பகுதி தண்ணீர் வரத்தின்றி முற்றிலும் வறண்ட நிலையில் காட்சியளித்துள்ளது. இதனால் விடுமுறை தினத்தில் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான ஈத்தக்காடு, அரிசிப்பாறை, தூவானமனை, வெண்ணியாறு மற்றும் ஆற்றுப்படுகை பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆற்றுப்பகுதியில் வெள்ள பெருக்கு ஏற்பட்டு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களாக சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தொடர் தடை விதித்திருந்தனர். இன்று காலை அருவிக்கு வரும் தண்ணீர் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் அளவிற்கு சீரானதை தொடர்ந்து அருவி பகுதிக்கு செல்லும் மலைச்சாலையில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்த பின்னர் காலை முதல் சுற்றுலா பயணிகளை அருவியில் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் இன்று ஆடி 18ஆம் தேதி தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் மகிழ்ச்சியுடன் குளித்துவிட்டு அங்குள்ள சுவாலைகளில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அங்குள்ள வியாபார கடைக்காரர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ராயப்பன்பட்டி காவல் நிலைய போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி மலைசாமி.